friends, welcome back to Divya Ice Killer channel. First கருவாடை நல்லா வறுத்து கழுவி எடுத்துர்க்கேன். வெள்ளையம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 2, தேங்காய், சீரகம், புளி, காஞ்ச மிளகாய், பூண்டு எடுத்துர்க்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். காஞ்சதுமே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். காய்கறியை போட்டுக்கலாம். மூக்கல்ல போட்டுக்கலாம். வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்த உடனே கருவாடை அது கூட போட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீரை சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா காய் மூக்கலெல்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, ஒரு பவுலில் சர்வ் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம களி கூடயும் சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.